டிஎம்கே வந்து இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே அம்மா இருக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ புதுசா வரட்டுமே. சீமானு அவர் பேச்சு தான் அவரு. புதுசா விஜய் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எங்க ஏரியால நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். அதெல்லாம் சரி செய்யணும்னா ஒரு இளைஞர் வந்தா நல்லா இருக்கும். வேற யாருன்னா வரணும். ஏடிஎம்கே டிஎம்கே மாற்று யாருன்னா வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவர் புதுசா வராருல, +2 +1 பசங்க எல்லாம் நல்ல பண்றாரு. அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும். கரண்ட் அடிக்கடி நைட்ல ஆஃப் பண்றாங்க. ரோடு சரியில்லை. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே பார்த்தாச்சுமா. இப்போ புதுசா என்ன ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ அதிமுக எல்லாம் பண்ணியாச்சு, டிஎம்கே எல்லாம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. சீமான் வந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலமாக போராடி தான் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான வாய்ப்பை யாரும் கொடுக்கல. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து பார்க்கும்போது விஜய் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சீமான் பண்ணாரதா இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி அதிகமாக மக்கள்கிட்ட வந்து நான் இந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு. அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிற பட்சத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கு. சொந்த ஊர் தருமபுரி. எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் விஜய் தான். மற்றபடி இல்லை, எங்கள் ஊரில் எல்லாமே டோட்டலாகவே விஜய் தான். திமுக ஜெயிச்சா நல்லா இருக்கும். அடிப்படை வசதி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் நடக்குது. லேடிஸ்க்கெல்லாம் இலவச பஸ் விட்டுருக்காங்க. எல்லாமே இலவசமாக பண்ணுறாங்க. நல்லாவும் போய்கிட்டு இருக்கு. ஆட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பஸ் வசதி கிடையாது. மாற்று கட்சி வரணும். ஏன்னா கரண்ட் அடிக்கடி போய்கிட்டு இருக்கு. முதல்ல இருந்த கட்சியில் கரண்ட் போகாது. ஏடிஎம்கே ஆட்சி ஆளும்போது கரண்ட் போகாது வீட்டில். இப்போ வந்து கரண்ட் அடிக்கடி போய்கிட்டு இருக்கு. அதனால மாற்று கட்சி வந்தால் நல்லது தான். ரோடு தான் சரியில்லை. ஆட்டோக்காரங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இருக்கிறவங்களே இருந்தால் பிரச்சனை இல்லாத இருக்கும். இப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்க திருப்பி வேற ஆள் வந்தாங்கன்னா அது ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றுவாங்க சரக்குல. சரக்கு இப்போ அவரு ஏடிஎம்க்கு வந்தாங்க, அவங்க ஒரு 20 ரூபா, இவரு ஒரு 20 ரூபா, இப்படியே ஏறின்னு போகுது. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் தானே. இப்போ இருக்கிறவங்களே இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கள் ஏரியாவுக்கு பஸ் வசதி சரியில்லை, வழி சரி கிடையாது. எல்லாம் டிராஃபிக், நிறைய டிராஃபிக். மூலக்கடை போனோம்னா பஸ்ஸு கிடையாது. இங்கே ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆட்டோ தான் போயின்னு இருக்கு. மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. இங்கே ஆட்சி மாறிச்சானா நல்லது தான். எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கான். அதை விட இப்போ இருக்கிற ஆட்சியே நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நடிகர்கள் வந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுங்க. விஜயகாந்த் வந்தார், அவருக்கு இல்லாத இதுவா என்ன ஆனார்? அதே மாதிரி தான் இவரும் ஆவார். இவரே வந்து உங்களா மாதிரி சின்னவங்க அவரை லைக் பண்ணுவாங்க. பெரியவங்களாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலை பற்றி தெரியுமா? அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களே ஒன்றுமே இல்லாத இருக்கிறாங்க. இலவசமாக 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இதெல்லாம் செய்கிறாரு. அதனால இப்போ உங்களா மாதிரி பெரும்பாலும் மகளிருங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்னுடைய கணிப்பு. பிரச்சனைகள் இருக்குங்க. பிரச்சனைகள் இல்லாத ஏரியாவே கிடையாது. அங்கே அப்படியே ரோடை நோண்டிடுறாங்க, அதை சீர் பண்ணுறாங்க. அவர் இவர் ஆட்சி நம்முடைய எந்த ஆட்சி வந்தாலும் நோண்டுவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும். இப்போ ஒரு எம்சி ஆகிறாருன்னா கோடி செலவு பண்ணிட்டு வர்றாரு. அவர் எப்படி சம்பாதிப்பாரு? நோண்டினா தான், அதை நோண்டி இதை நோண்டினா தான் சம்பாதிக்க முடியும். எடப்பாடி வந்தால் தான் கரெக்டாக இருக்குது. எடப்பாடி கொஞ்சம் நல்லது செய்கிறாரு, செய்துக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, எனக்கு விஜயெல்லாம் அந்த அளவுக்கு லைக் பண்ணல. நான் இல்லைங்க, எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இங்கே இல்லை. எனக்கு ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். எந்த கட்சி ஜெயிச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு கிட்ட தெரிஞ்சிருச்சு. போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அதுக்குன்னு உடனே நான் விஜய் கட்சி நினைக்காதீங்க. 2 பேரும் வந்தாலும் அதான் நடக்க போகுது. அவ்வளோதான். மக்கள் மாறினா மட்டும்தான் நல்லாட்சி அமையும். ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புள் சரியில்லாததுனால தான் ஆட்சியாளர் இப்படி இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்கு. இங்கே மட்டும் கிடையாது. நீங்கள் எங்கள் ஏரியாவில் மட்டும் கேட்கக்கூடாது. எல்லா ஏரியா இதை விட மோசமாக இருக்கிற ஏரியாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஆனால் அது அங்கேயும் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் பாலிடிக்ஸ் தான். இந்த தெருவில் ஓட்டு போடலைன்னா அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. இந்த ஏரியாவில் ஓட்டு போடலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் பேசுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. விஜய் ஆட்சி வந்தால் ஒரு அளவுக்கு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஏதோ புதுசாக வராங்க, எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம்ல. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை. புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். அது தளபதி டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்குது. ரோடு சரியில்லை, குடிநீர் பிரச்சனை இருக்குது, நிறைய இருக்கிறனால புதுசாக மாற்றம் வரணும். கண்டிப்பாக பொதுவாக ஒரு ரோடு சரியில்லை மேடம். ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒயின் ஷாப் எடுக்கணும். ஒயின் ஷாப் எடுத்தால் எல்லா குடும்பமும் நல்லா இருக்குமா? இல்லை யார் சமுதாயத்தில் வந்து யார் நல்லது செய்ய போகிறதில்ல. இன்னுமே வந்து ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இவங்க 50-60 வருஷம் ஆண்டுட்டாங்க. இதுவரை எந்த ஒரு மாற்றம் இதுவும் இல்லை. சாதாரண ஒரு இட்லி கூட வரி வாங்குறாங்க. இந்த ரோடு வந்து இதில் வந்து ஒரு 50,000 பேர் குடி வாழ்கிறாங்க. இந்த ரோடு சரியில்லை. மக்கள்கிட்ட வந்து சகிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு. பொறுத்துக்கிட்டே போயிடுறாங்க, வாழ்ந்துகிட்டே போயிடுறாங்க. அதனால் ஒரு மாற்று அரசியல் நோக்கி போகணும். இந்த மாதிரி அரசியல் நம்மளுக்கு தேவையே இல்லை. சீமான் வரலாம், இல்லை விஜய் வரலாம், ஒரு மாற்று கருத்து கொண்டு வரலாம். இயற்கையை யாருமே நேசிக்கிறது இல்லை. எல்லாமே அழிஞ்சு வச்சு. ஏடிஎம்கே எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குன்னு பேருக்கு தான் சொன்னதை செய்வோம், இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி நடைமுறை இல்லை. எல்லாம் ஒரு கண் துடைப்பு மாதிரி அப்படியே நடக்குது, அவ்வளோதான். சீமான் விஜய் வந்து அரசியலில் வந்து கால் ஊன்றுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ரோடு மெயின்டெனன்ஸ், இந்த கரண்ட் அடிக்கடி கெட்டாக வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. பஸ்ஸு பிரி காசு போடுறாரு. அவங்க அப்பா காலத்தில் எங்களுக்கு சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் கொடுத்தாரு. இப்போதைக்கு இதுதான். ஆனால் நாட்டில் ஏதோ பேசிக்கிறாங்க. எதனா ஒரு பிரச்சனை, ஒரு பள்ளம் இருக்குது, அது வந்து சரி பண்ணால் உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. விஜய் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏடிஎம்கே ஏன்னா அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க. இவங்க பஸ்ஸு ஃப்ரீ விட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்க ஆட்சியில் எல்லாமே நல்லா நடந்தது.
இந்த ஏரியாவில் இப்போ தான் ட்ரைனேஜ் போட்டுன்னு இருக்காங்க அங்கங்கே. அது எப்படி அடுத்த ஆட்சியில் தான் முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரெட்டையில் தான். ஆனால் அவங்க இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ விஜய் வந்து அவர் புதுசாக வர்றாரு, அவர் சொல்கிறது தான் சொல்லுவார். ஆனால் அவர் திரும்பி அவரும் எப்படியா எல்லோரும் போல் மாறிடுவாங்க. விஜய் வரணும்னு நினைக்கிறேன். அவர் எல்லாம் நல்லது செய்கிறார். வந்தவொடனே நாட்டுக்கு நல்லா சிறப்பாக பண்ணுறாரு. இலவச குழந்தை பாட புத்தகம் ஸ்கூல் நடத்துகிறாரு, ஹோம் நடத்துகிறாரு. அதனால் கொஞ்சம் சாப்பாடு போடுறாரு, உணவு கொஞ்சம் காப்பாற்றுறாரு, எல்லாம் செய்கிறார். எங்கே ரோடு போடுறான்றாங்க, ஸ்பீட் பிரேக்கு வரதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது. எம்எல்ஏ வந்து போகிறாரு. இந்த ஆட்சியில் எதுவுமே சிறப்பாக நடக்கலை. மக்களுக்காக எந்த இதுவும் இல்லை. வன்முறை, கொலை, கொட்டு, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடி, போதை பழக்கம் எல்லாம் நடக்குது நாட்டில். கூட்டணியில் எந்த கட்சி டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இல்லை இளைய தலைமுறை விஜயோ யாராக இருந்தாலும் கூட்டணி ஃபார்ம் பண்ணால் தான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இனியும் அப்படி இண்டிவிஜுவலெலாம் பண்ணாங்கன்னா எந்த இஷ்டத்துக்கும் போகும். கூட்டணியில் விஜயா வரட்டும், எடப்பாடி பழனிசாமி வரட்டும், ஸ்டாலின் கூட வரட்டும், இல்லை யார் வேணா வரட்டும், பிஜேபி கூட வரட்டும், அலைன்ஸில் வரணும். அலைன்ஸில் வந்தால் தான் மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுவாங்க. யாருனாலும் ஒருத்தர் நமக்காக சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க. இண்டிவிஜுவலாக ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டாலும் நமக்கு எதிர்பார்க்குற நன்மைகள் கிடைக்கிறது கஷ்டம். அதால் அலைன்ஸ் தான் நான் விரும்புகிறேன். அது எந்த அலைன்ஸாக வேணால் வரட்டும். அது பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், சினிமா ஆக்டர் விஜயா இருக்கட்டும், இல்லாகட்டும் யாரோ அலைன்ஸ் ஒருத்தர் தயவில் ஒருத்தர் இருக்க மாதிரி. பொதுமக்களுக்கு இடையூறு இருக்க இந்த ரோடுங்கன்னு உடனே மூடுறதில்லை. நானே விழுந்து வாரி இருக்கேன். பள்ளத்தில் விழுந்து காலையில் முட்டிக்கிட்டுலாம் அடிபட்டுன்னு சைக்கிளில் போகிறச்சே கீழே விழுந்துட்டுருக்கேன். அதால் நான் இண்டிவிஜுவலாக பாதிக்கப்பட்டிருக்கேன். நோண்டின பள்ளத்தை மூணுனா போதும், அது ஒரு பண்ணால் மற்றெல்லாம் நாங்களே வேலை பார்த்து சாப்பிட்டுப்போம். நான்லாம் 65 வயசு ஆகுது. அந்த ஆசை எனக்கு இருக்குது. நான் போகிறேன், விழுறேன். ஏஜ்டு பீப்புள் என்ன மாதிரி நிறைய பேர் விழுவாங்க. அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டும்போது மழை நேரத்தில் அந்த பள்ளத்தில் வண்டி அடிச்சுட்டு போன யூனிஃபார்ம்லாம் வீணாக போகுது. இந்த ரோடு எல்லாருக்கும் உபயோகமாகுது, உங்களுக்கு எனக்குலாம். அந்த ரோடு நோண்டினாங்கலாம் மூடி கொடுத்தா போதும். கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள் வந்து எந்த கரப்ஷன் இல்லாமல் க்ளீனாக பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அதுவே சந்தோஷம். நீங்கள் யார் வேணாலும் வாங்க, எந்த அரசியல் வந்தாலும் ஓகே. கரப்ஷன் ஆச்சு என்றைக்குமே தேவையில்லை, அது வேண்டாம். ஏன்னா மக்களோட பணம், மக்களோட வரி பணம், அது எப்படி சிறந்து மக்களுக்காக செயல்படணுமோ அது மக்கள்கிட்ட போகணும். எது நம்ம இந்தியாவில் இல்லை தமிழ்நாடோ எந்த பொலிட்டிஷியன் இருந்தாலும் நம்ம நாடை வந்து டெவலப் பண்ண முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள்.